இந்த சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காமனாக இந்த கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வந்து இயல்பாக இருக்குது பெண்களுக்கு. இப்போ அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக அவங்க எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு போது பார்க்கும்போது துவர்ப்பு கசப்பு சுவையை வந்து அதிகமாக சாப்பிடணும். சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும். கட்டுப்பாடு இல்லைன்னா அந்த சர்க்கரை வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். பல்வேறு விதமான காம்ப்ளிகேஷன் வந்து டெலிவரி டைமில் ஏற்படும். அதனால தான் அந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து சர்க்கரை நோய் வந்து பெண்களை வந்து சமநிலையில் வச்சுக்க பார்க்கணும். அதற்கு சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கபத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து வந்து பாவன பஞ்சாங்குல தைலம். அந்த நெல்லிக்காய் ஏன் அது வந்து அந்த கர்ப்ப காலங்களில் அவங்க எடுத்துக்கணும்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா வயிற்றில் வளர குழந்தைக்கும் சுகர் வருமா? வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம பல நோய்கள் நம்ம ஊர்ல இருந்தாலுமே முக்கியமாக பார்க்கப்படுறது அப்படிங்கிறது சர்க்கரை நோய். ஃபாரின்ல இருந்து இங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பரவலாக இந்த நோய் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் சில வருஷம் முன்னாடி வரைக்கும் வயசானவங்களுக்கு மட்டுமே இந்த நோய் இருந்துகிட்டு இருந்துச்சு. இல்லை என் பாட்டியெல்லாம் இருக்கும் போது பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோயெல்லாம் வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த நோய் இருக்கு. முக்கியமாக கர்ப்ப காலகட்டத்தில் இருக்க பெண்களுக்கு இந்த நோய் வருது. ஸோ கர்ப்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு இந்த நோய் ஏன் வருது? கர்ப்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு இந்த நோய் இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைகளையும் இது பாதிக்குமா? இதை தடுக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கு சார்? அந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் வந்து இன்னைக்கு பெருமளவில் அதிகமாக இருக்கு. உதாரணமாக வந்து ஒரு 10 பெண்களில் வந்து ஒரு 9 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. ஏன் அப்படின்றத நம்ம யோசிக்கும் போது பார்த்தோம்னா முன்பு இருந்த உணவு முறை, வாழ்வியல் முறை, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை. இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் வந்து சத்து இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய சத்து இல்லாமல் இருந்தாலும் நம்ம அந்த உணவை எடுத்தாலும் நம்ம உடம்புல வந்து செரித்து சத்தாக மாற்றுற தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது. அது ஒரு முக்கிய பங்காக இருக்குது. உதாரணமாக வந்து நம்ம உடம்புல வந்து சத்தை மாற்றுற தன்மை வந்து பித்த நாடின்னு சொல்லுவோம், பித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பித்தம் வந்து என்னென்னா உடம்புல வந்து ராஜ உறுப்புகளில் வந்து ஒரு உணவை நம்ம சாப்பிடும்போது அந்த உணவுலேருந்து ஒரு சத்தை பிரிக்கிற தன்மை வந்து பித்தம் தான் அதை செய்யுது. அந்த பித்தம் வந்து சமநிலையில் இல்லாததுனால தான் இந்த சர்க்கரை நோய் வருதுன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவம் சொல்லுது. யார் ஒருத்தருக்கு இந்த பித்த நாடி வந்து சமநிலையில் இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து ஏற்படுகிறது. உதாரணமாக வந்து பெண்கள் வந்து கர்ப்பம் தரிக்கும் போது பித்த நாடி வந்து இயல்புக்கு அதிகமாக இருக்கும். அந்த இயல்புக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பித்த நாடி வந்து அந்த கர்ப்ப காலத்தில் வந்து குறையும் போது கபம் வந்து சேர்ந்துடும். கபம் சொல்கிறது நீர்பூதம். அதனால தான் பாருங்கள் கர்ப்ப காலத்தில் வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கும். ஏன்னா கர்ப்ப காலத்தில் வந்து பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் வந்து இன்பேலன்ஸ்டாக இருக்கும். பல்வேறு விதமான ரசாயன மாறுதல் வந்து உடலில் வந்து ஏற்படும் பெண்களுக்கு. உதாரணமாக வந்து ஹார்மோனலில் வந்து தைராய்டு ஃபங்க்ஷன், மற்ற எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து செயல்படணும். உதாரணமாக கணையம் வந்து அதிகமாக செயல்படணும், கல்லீரல் அதிகமாக செயல்படணும். ஏன் அதிகமாக செயல்படணும்? ஒரு குழந்தைய வந்து அது குழந்தைக்கு தேவையான சத்தும், தாய்க்கும் அந்த உணவு தேவை, குழந்தைக்கும் அந்த உணவு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். உதாரணமாக அவங்க உணவு முறையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அந்த மாதிரி டைமில் வந்து கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய மாவுச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிடுவாங்க. 3 வேளையுமே அவங்களோட டயட் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி இருக்கும், மதியானம் சாப்பாடு இருக்கும், நைட் திரும்ப இட்லி தோசை இருக்கும். அதுதான் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் கார்போஹைட்ரேட் அதிகமாக நம்ம எடுக்கும்போது குளுக்கோஸ் நமக்கு அதிகமாக வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது வந்து குளுக்கோஸ் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து இன்சுலின் வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு தேவைப்படுது. அந்த சமநிலையற்ற இன்சுலின் தான் இந்த கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோயை உண்டு பண்ணுது. பெண்களுக்கு பொதுவாக வந்து ஏன் இந்த கர்ப்ப காலத்தில் பொதுவாக இந்த மாதிரி ஏற்படுதுன்னா அவங்களுக்கு முன்னாடி அவர்களுக்கு வந்து ஒரு மாதவிடாய் ஏற்பட்ட நாட்கள் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம், சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கலாம். இந்த சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காமனாக இந்த கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வந்து இயல்பாக இருக்குது பெண்களுக்கு. அதுக்கு முன்னாடியே அவங்க என்னன்னா அவங்களோட உணவு முறையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இனிப்பு சுவையை அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சிக்கன் சாப்பிட்றேன்னுவாங்க, இல்லை அவங்க இனிப்பு சுவை மிகுந்த உணவிலே சாப்பிட்றேன்னுவாங்க. அவங்க பொதுவாக நான் அதிகமாக மாவுச்சத்து உள்ள உணவு தான் சாப்பிடுவேன், ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். இந்த மாதிரி அவங்களுடைய இப்போ அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக அவங்க எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு போது பார்க்கும்போது துவர்ப்பு கசப்பு சுவையை வந்து அதிகமாக சாப்பிடணும். அதிகமாக வந்து துவர்ப்பு கசப்பு சுவையை அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் சாப்பிடல, கர்ப்பம் அந்த தரிக்கும் போது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்க அதிகமாக துவர்ப்பு கசப்பு சாப்பிடணும். ஏன் துவர்ப்பு கசப்பு அதிகமாக அவங்க வந்து எடுத்துக்கணும்னா சர்க்கரையை வந்து சமநிலையில் வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து துவர்ப்பு கசப்புன்னு தான் இருக்குது. உதாரணமாக அவங்களோட டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவு சத்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அது தவிர்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவோம்னா தினமும் ஒரு கீரை, ஒரு துவர்ப்பு சுவை உள்ள ஒரு உணவு, பழங்கள், அந்த மாதிரி கசப்பு சுவை உள்ள ஒரு பொருட்கள். உதாரணமாக அப்போ தான் நீங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து
இந்த பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் வந்து தற்காலிகமானது தான் சிலருக்கு. பெரும்பாலும் வந்து அது ஒரு கர்ப்ப காலத்தில் மட்டும் அந்த சர்க்கரை நோய் இருக்கும், ஆனால் தற்காலிகமானது தான். அது அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்பவுமே அவங்க வந்து அந்த அந்த மகப்பேறு மருத்துவரை பார்த்து சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும். கட்டுப்பாடு இல்லைன்னா அந்த சர்க்கரை வந்து குழந்தைக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். எந்த மாதிரி பாதிப்புகள் குழந்தைக்கு உண்டு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்டில் பிரச்சனை வரும். இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் வந்து அதிகமாகும். தலை வந்து பெரிய பெரிய லெவலில் உருவமாக எறும்புகள் மாற்றமடையும். அந்த தலை வந்து பெருசாக உருவநிலை மாற்றப்படும். அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து சில குழந்தைகளுக்கு வந்து சத்து குறைபாடுகள் ஏற்படும். சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு வந்து கண் பாதிப்புகள் ஏற்படுறது, குழந்தை வந்து வெயிட் அதிகமாக பிறக்கிறது, பல்வேறு விதமான காம்ப்ளிகேஷன் வந்து டெலிவரி டைமில் ஏற்படும். அதனால தான் அந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து சர்க்கரை நோய் வந்து பெண்களை வந்து சமநிலையில் வச்சுக்க பார்க்கணும். அதற்கு சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கபத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். கபம் என்பது நீர்பூதம். அந்த நீர்பூதத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அதிகமாக அவங்க வந்து எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து சரிவிகிதமாக சாப்பிடணும். புரதம் அதிகமாக சாப்பிடணும். அவங்க தினம் வந்து கருவேப்பிலை பொடி சாப்பிடலாம். சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை பொடியே ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். அந்த கருவேப்பிலை பொடி அரசு மருத்துவமனைகளிலே வந்து மகப்பேறு பெட்டகம் சொல்லிட்டு தராங்க. அந்த மகப்பேறு பெட்டகத்தில் வந்து இந்த கருவேப்பிலை பொடி இருக்குது, ஏலாதி சூர்ணம் இருக்குது, இந்த மாதிரி பாவன பஞ்சாங்குல தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பாவன பஞ்சாங்குல தைலம் வந்து அரசு மருத்துவமனைகளில் கொடுக்குறாங்க. கர்ப்பம் தெரித்த 1 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் அதை எடுக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கரையும் கண்ட்ரோலில் வருது, மலச்சிக்கல் இல்லாமல் பெண்களை பார்த்துக்குது. அது தவிர்த்து என்னென்னா, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து வந்து பாவன பஞ்சாங்குல தைலம். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஆரம்ப நிலையிலேருந்து சித்த மருந்து அவங்க எடுத்தாங்கன்னா முதல் மாதத்துலேருந்தே கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்குது. இது வந்து பெண்களுக்காக விசேஷமாக அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் கருவேப்பிலை பொடி. அதை வந்து ரெகுலராக அவங்க வந்து சாப்பிட்லாம். சுண்டைக்காய் ரெகுலராக சாப்பிடணும். அதே போல் உணவில் வந்து அவங்க வந்து துவர்ப்பு அதிகமாக எடுத்துக்கணும். நெல்லிக்காய் வந்து சாப்பிடணும், விட்டமின் சி. அந்த நெல்லிக்காய் ஏன் அது வந்து அந்த கர்ப்ப காலங்களில் அவங்க எடுத்துக்கணும்னா, அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். ஒரு நோய் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து முக்கியம். அது மாதிரி குழந்தைங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ண நெல்லிக்காய் வந்து பெண்கள் வந்து அந்த கர்ப்ப காலங்கள் எடுக்கணும். கொய்யா பழம் சாப்பிடணும். இந்த மாதிரி பல்வேறு உணவுகளை வந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி கர்ப்ப காலங்களில் வரக்கூடிய பிரச்சனை வந்து பெருமளவில் தவிர்க்கலாம். வருமுன் காப்போம் தான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவம். வருமுன் இப்போ நம்ம வராமல் இருக்கோம், பெண்களுக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் கர்ப்ப காலங்களில் வராமல் இருக்கணும்னா அவங்க வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். உதாரணமாக வந்து அவங்களுக்கு வந்து துவர்ப்பு சுவையை எடுக்கும்போது மலச்சிக்கல் இருக்காது, ஃபைபர் கண்டென்ட் நிறைய சாப்பிடணும். அவங்களோட உணவு முறை மாற்றத்திலே இதை வந்து சரி பண்ணலாம். திரிபலா வந்து ரெகுலராக அவங்க வந்து எடுத்துக்கலாம் வருமுன் காப்போமா. அப்போ இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் சுகர் வருமா? அது வந்து கண்டிப்பாக கிடையாது. அது கிடையாது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சுகர் இருக்குன்னா குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். எப்படின்னா அந்த உடல் வந்து பருமன் ஆகிறது, குழந்தை வந்து அதிகமாக நீர்த்தன்மை அதிகமாகிறது, ஹார்ட் பீட்டில் பிரச்சனை வருது, சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் வரும். சர்க்கரை நோய் வரும்ன்றது கிடையாது. ஆனால் வந்து அது வந்து அந்த மாதிரி சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் வந்து இருக்குது. ஜீனில் ஏதாவது மாறுபாடுகள் ஏற்படும் போது, ஜெனட்டிக்கலாக வந்து மரபணுவில் வந்து பிரச்சனை இருக்கும்போது தாய்க்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, குழந்தைக்கே வரும். குழந்தைக்கே வந்து சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஆனால் இந்த டெம்பரவரியாக கர்ப்ப காலத்தில் மட்டும் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு குழந்தைக்கும் சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஆனால் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து சர்க்கரை இருக்குன்னா குழந்தைக்கு வந்து ஆரோக்கியம் வந்து குறைபாடு ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் வந்து சர்க்கரை கட்டுப்பாடில் வச்சுக்கக்கூடிய வந்து விஷயம் மட்டும் பண்ணணும். அது கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்கள சர்க்கரை அளவை பார்த்துட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை வந்து கண்ட்ரோலில் அவங்க வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகே.